வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தமிழ். இந்த சீமான் அடிக்கடி சொல்லுவார்ல, பச்சை மட்டை வைத்தியம் ஈழத்தில் கொடுப்பாங்கன்னு. நிறைய பேர் அதை பார்த்து சிரிச்சும் இருப்பீங்க. அந்த பச்சை மட்டை வைத்தியம் என்னென்னா இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அவர் சொன்னது என்னது சரிதானண்டு. ரொம்ப சேட்டை செய்யும்போது எங்கால என்ன பண்ணுவார் தெரியுமில்ல? இந்த பச்சை மட்டை வைத்தியம் எனக்கு எங்கே தெரியும்? நாட்டில் தான். இவனுக்கெல்லாம் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா இருக்கும்ல. என்னதான்டா பச்சை மட்டை வைத்தியம்னு அண்ணே சட்டையை கழட்டிட்டு பச்சை மட்டை வச்சு அடித்தோம்னா தோல் பிரிஞ்சிடும். பிரிஞ்சவொடனே என்ன பண்ணணும்னா கடல் நீர் அள்ளி கொண்டு அந்த முதுகில் ஊற்றிட்டோம்னா அவன் ஒரு நிலைமைக்கு வருவான் பாரு. பச்சை மட்டை வைத்தியம்ன்றது இதுதான். பச்சை பனை மட்டை, அதில் கை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கருக்கு சீவிட்டு மேலே இந்த கருக்கு அப்படியே இருக்கும், அங்கே தொங்கல் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த மட்டையால் காட்டி கொடுக்குறவன், பொம்பளை சேட்டை விடுறவங்க எல்லாருக்கும் இந்த இப்படி புட்டிச்சு கொண்டு இந்த மட்டையால் சட்டையை கலட்டி போட்டும் சாத்துன்னு சாத்தி பட்டை கிளம்புற அளவுக்கு அட்டிக்கணும். அதில் அட்டிக்க பட்டை கிளம்பு. அதுக்கப்புறம் கடல் தண்ணி ஒரு வாளி அள்ளி வந்து முதுகில் ஊற்றி விட்டா, இல்லை உப்பை கரைச்சி ஊற்றி விட்டா அப்படியே கிருகிருகிருகிரண்டு மாறி அவன் ஒரு பேட்டனுக்கு வருவான். அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் இல்லையேண்டாமல் இன்னும் முழுதுன்னு சொல்லுவான். அவ்வளோ ஓவர் இருக்கு இந்த பச்சை மட்டைக்கு. நிறைய பேர் விழாவிட்டு திரியிறீங்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் அப்படியே கூப்பிட்டு வச்சு வரிசையில் சட்டையை கலட்டி போட்டு சலார்னு முதுகில் போட்டுட்டு அப்படியே கடல் தண்ணி அள்ளி வரிசையில் படுக்க விட்டு ஊற்றி விட்டால் இங்கே அந்த கொழுப்பு வேலை பார்க்குற வரைக்கும் இந்த கொழுப்பு வேலை சூப்பராக வரைவினோம், நல்ல வளத்துக்கு வரையணும். ஆக மொத்தத்தில் சீமானன்னு சொன்ன பச்சை மட்டை வைத்தியம் இதுதான். நன்றி, வணக்கம்.